அவர் சேனல் Mom with Goodies. இன்னைக்கான வீடியோ என்னன்னா மீல் மேக்கர் கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். சோயா கோலா உருண்டைன்னு சொல்லலாம். இதுக்கான இன்கிரிடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? 1 கப் சாப்டு ஆனியன், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்துக்கோங்க போதும். கொஞ்சம் பெருஞ்சீரகம், சோம்பு, சின்ன துண்டு இஞ்சி, 3 பூண்டு, ஒரு பச்சை மிளகாய். ரொம்ப காரம் வேணும்னா 2 பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலை மாவு போட்டால் தான் கிறிஸ்பியா நல்லா வருமே. இதுக்கு கொஞ்சோண்டு சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா ரொம்ப லைட்டாக தான் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் மல்லித்தூள். இன்கிரீடியன்ஸ் இவ்வளோ இருக்கு அப்படின்னா டேஸ்ட்டும் செமையா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீல் மேக்கர் எடுத்து அப்படியே புழிஞ்சு இது உள்ள போட்டுக்கலாம். ஆக்சுவலி அப்படியே போடக்கூடாது, புழிஞ்சு போடணும். மீல் மேக்கர்லாம் நான் 1 hour முன்னாடியே சுடு தண்ணி போட்டு ஊற வச்சுக்கிட்டேன். சுடு தண்ணி போட்டு ஊறின உடனே இப்போ இந்த பதத்தில் நல்லா ஹீட்டாகி வந்துடும். அதை அப்படியே புழிஞ்சு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பொட்டுக்கல்ல, இஞ்சி, பூண்டு, சோம்பு எடுத்து வச்சிருக்கோம். இதை இதுக்குள்ளே போட்டுடணும். ஆக்சுவலி நான் கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துப்பேன். நீங்கள் இதெல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். நான் எப்பயுமே அரைக்கும் போதே சால்ட் சேர்த்துப்பேன். பச்சை மிளகாய் வேணும்னா இன்னொன்று கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா கடைசியாக சில்லி பவுடர் போடும்போது கூட காரத்துக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதை அரைச்சிக்கிறேன். சொன்ன மீல் மேக்கர் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூட அந்த சாப்டு ஆனியன் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் எடுத்து வச்ச பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு கொட்டிக்கிறேன். கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் எடுத்துருந்தேன், அதை கொட்டிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கிறோம். போட்ட எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கிட்டு சால்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி நான் மீல் மேக்கர்லாம் சும்மாவே சாப்பிடுவோம். ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும் மீல் மேக்கர் சும்மாவே சாப்பிடுவானு. இதுவுமே நல்லாயிருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதப்ப நம்ம மீல் மேக்கர் சாப்பிட்டோம்னா இதுவுமே அப்படியே நான்வெஜ் ஃபீல் கொடுக்கும். இப்படி உருண்டை பிடிச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்றா நம்மளால் போட முடியாது. அதனால் எல்லாத்தையும் ஒரு 4-5 பிடிச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த செட்டு 4-5 போட்டுக்கலாம். பசங்க மீல் மேக்கர் சும்மாவே கொடுத்தா சாப்பிட மாட்டானுங்க. இந்த மாதிரி கொடுத்தா தான் எதனால் சாப்பிடுவானுங்க கொஞ்சமாச்சும். 4-5 உருண்டை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம வெஜிடேரியன் கோலா உருண்டை செஞ்சாச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கு? உண்மையாவே நல்லா இருக்கு. உண்மையாவே சூப்பரா இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாவே சூப்பரா இருக்கு. இல்லை, நிஜமாவே நல்லா தான் இருக்கு. எனக்குமே டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்குதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிடுச்சு. உண்மையாவே சோயா கோலா உருண்டை சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி எங்க கூட சேர்ந்து எங்களோட என்டர்டைன்மெண்ட்லாம் நீங்க பார்க்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன், லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.